சென்னை திருவொற்றியூரில் கஞ்சா விற்பனை செய்த வழக்கில் தேடப்பட்டு வந்த சரித்திர பதிவேடு குற்றவாளியை விசாரிக்க போலீசார் சென்றபோது அவர் குடியிருப்பின் மீது ஏறிக்கொண்டு தற்கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரபு. வணக்கம் பிரபு, விவரங்கள். கஞ்சா விற்பனை செய்வதாக கூறி போலீசாருக்கு புகார் வந்த நிலையில் அந்த சம்பந்தப்பட்ட நபரை விசாரிக்க சென்றபோது போலீசார் வருவதை கண்டதும் அடுக்குமாடி குடியிருப்பின் மேலே ஏறிக்கொண்டு தற்கொலை விடுத்த சம்பவமானது அரங்கேறி இருக்கிறது. அதாவது வடசென்னை திருவொற்றியூர் பகுதியில் வசித்து வருபவர் பர்மா வசந்த். இவர் மீது கஞ்சா அடிதடி போன்ற 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் இவர் மீது புது வண்ணாரப்பேட்டை காவல் நிலையத்தில் இவர் பி கேட்டகரிக்கு சரித்திர பதிவு குற்றவாளியாக தெரிய வருகிறது. இந்த நிலையில் இவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கஞ்சா விற்பனை செய்வதாக வண்ணாரப்பேட்டை துணை ஆணையர் தனிப்படையினருக்கு தகவலானது சென்றிருக்கிறது. அந்த தகவலின் பேரில் தனிப்படை போலீசார் இவர் இருக்கக்கூடிய திருவொற்றியூர் பகுதிக்கு சென்று பார்த்தபோது இவர் அங்கு இல்லாமல் இருந்திருக்கிறார். புது வண்ணாரப்பேட்டை பூண்டி தங்கமால் குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய தனது ஆயாவின் வீட்டிற்கு, பாட்டி வீட்டிற்கு இவர் சென்றிருப்பதாகவும் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் அந்த பகுதிக்கு இவர் சென்றவுடன் போலீசாரை கண்டவுடன் அந்த பர்மா வசந்த் என்பவர் அடுக்குமாடி குடியிருப்பின் மேலே ஏறிக்கொண்டு போலீசாருக்கு தற்கொலை மிரட்டலானது விடுத்திருக்கிறார். என்னை கைது செய்தால் நான் மாடியிலிருந்து கீழே உங்கள் கண் முன்னாலே குதித்துவிடுவேன் என்று கூச்சலிட்டு அவர் இந்த தற்கொலை மிரட்டலை வைத்திருக்கிறார். தொடர்ந்து அந்த பகுதிக்கு உட்பட்ட காவல் ஆய்வாளரான காஷ்மீர் காவல் ஆய்வாளர், துறைமுக காவல் ஆய்வாளர் சுதாகர் நேரில் வந்து இனி எந்த தவறும் செய்ய மாட்டேன் என்று போலீசாரிடம் எழுதிவிட்டு இப்போ உன்னை போலீசார் கைது செய்ய மாட்டார்கள் என்று அரை மணி நேரத்திற்கும் மேலாக சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியதன் பேரில் அந்த பர்மா வசந்த் தற்கொலை முடிவை கைவிட்டு கீழே இறங்கி வந்தார். கீழே இறங்கி வந்த அவரை போலீசார் அறிவுரை கூறி அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அதாவது போலீசாருக்கே இந்த கொலை மிரட்டல் விடுத்து பீதியை கிளப்பிய நபரால் அந்த பகுதியில கூட்டம் கூடி பரபரப்பாக காணப்பட்டது. விவரங்களுக்கு நன்றி பிரபு.